வானம் அழகாக பிரகாசிக்கின்றது. பெரிய மரத்தின் மேல்கிளையில் அழகான கூடொன்று இருக்கின்றது. அதில் தாய்க்குருவியும் அவளது பிள்ளைகளான 3 குட்டிக்குருவிகளும் வசிக்கின்றார்கள். பிள்ளைகளே, அம்மா வந்துட்டேன். இன்னைக்கு ஸ்பெஷல் உணவு பழங்கள். ஓ, பசியில என் வயிறு சத்தம் போடுது. முதல்ல எனக்கு தான். பிள்ளைகளே, அமைதியா சாப்பிடுங்க. அம்மா, பழங்கள் டேஸ்ட் இல்லாமல் இருக்கு. ஹா ஹா, இப்போ டேஸ்ட் கம்ப்ளைண்ட் வருது. இப்ப சாப்பிடுங்க. அடுத்த முறை நல்ல சாப்பாடு கொண்டு வாரேன். அம்மா, நீங்க போகும்போது அந்த பெரிய பறவை வந்ததா? இல்ல பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். துணிச்சலா இருக்கணும். நீங்க ஒன்னா இருந்தா அந்த பறவைக்கு எதுவும் செய்ய முடியாது. தாய்க்குருவி உணவுக்காக பறந்து சென்றது. அதே மரத்தின் கீழ் ஒரு புத்திசாலி பறவையொன்று வாழ்ந்தது. அவளது கண்கள் கூர்மையானவை, ஆழ்ந்த சிந்தனைகள் நிறைந்தவை. மேலேயுள்ள கூடு என்ன ஒரு அழகு. ஆனா அந்த பெரிய பறவைக்கு மட்டும் இது தெரிந்தால் அந்த கூட்டையும் உடைத்து குட்டி பறவைகளையும் கொன்று விடுமே. ஏய் பறவையே, கவிதை எழுதுகிறியா? கவிதை மட்டுமில்ல, வாழ்க்கைய பற்றியும் எழுத போறேன். ஆனா நீ வந்தா அது குறும்பு கதையா மாறிடும். நான் ராஜா, இந்த மரம் என் பொக்கிஷம். எங்கேடா உன் முடி? உண்மையான ராஜாவா இருந்தா குட்டி உயிர்களுக்கு பயமெல்லாம் காட்ட மாட்டான். பெரிய பறவை மேல் கிளையை நோக்கி பறக்கின்றது. இது அவன்தான். பயமா இருக்கு. சத்தம் போடாதீங்க. நம்ம ஒன்னா ஒளிஞ்சிக்கணும். அக்கா. ஏன் அம்மா இன்னும் வரேல? நிறுத்து. இந்த மரம் உன்னுடையதில்ல. என்ன பண்ண போற? இப்போ நான் கத்துவேன். நீ ஓடலாம். ஓடு ஓடு. அக்கா வாங்க, மரத்துக்கு கீழே ஒளிஞ்சிக்கலாம். சூப்பர் ஐடியா. எல்லாரும் தயாரா? ஆமாம். அந்த தருணத்தில் தாய்க்குருவி பறந்து வருகிறாள். என் பசங்களை தொட்டா உன் இறக்கைகளை வெட்டுவேன். உன்னை பார்க்கும்போது கேவலமாயிருக்கு. என்ன, நீங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களே. எங்கள் ஒற்றுமையே எங்கள் வலிமை. நீ ஓடு. உங்க நம்பிக்கையால் நான் தோற்றேன். அம்மா, நீங்க வந்ததும் எங்க உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இந்த அக்கா இல்லாட்டி நாம இன்னும் பயந்து கொண்டே இருந்திருப்போம். உங்க துணிச்சலே என் பெருமை. உங்க மனதுக்குள்ள வலிமை இருக்கிறது. அக்கா, எங்களை காப்பாற்றியதற்கு நன்றி. இது என் கடமை. அநீதி எங்கு நடந்தாலும் அதற்கு தகுந்த நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும். நீ என்னதான் சொன்னாலும் நீ செய்த நன்றியை எங்களால் உயிருள்ளவரை மறக்க முடியாது. ஒற்றுமை என்பது எப்பொழுதும் நம்மை வெற்றி பெற வைக்கும். அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மரத்தின் கீழே வாழ்கின்றனர்.